Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 applications of differential calculus exercise 7.5 10th sum பார்த்துக்கிட்டோம் 5 mark sum 1 L'Hopital rule அதை யூஸ் பண்ணி செய்கிறது லிமிட் சம் சொல்லுவாங்க 5 mark only. அப்போ இந்த கிவன் கொடுக்கப்பட்ட சம் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இன்டிட்டர்மினட் ஃபார்மில் இருக்குது, தேரப்படாத வடிவம்னு சொல்லுவாங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. இப்போ sin π/2 அப்படின்றது sin 90 அப்படின்னா 1 அர்த்தம், ரைட்? ஓகே, sin 90 என்னது 1, ரைட்? ஓகே, குட். அடுத்து டேனுக்கு வந்து மேலே இங்கே எக்ஸுக்கு பதிலாக π/2 போட்டால் tan π/2னா tan 90 நாட் டிஃபைன். அப்போ 1 பவர் நாட் டிஃபைன் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். இதுதான் இன்டிட்டர்மினட் ஃபார்மில். அப்போ இந்த மாதிரி பவர் சம் ஃபுல்லாக ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து டேக்கிங் லாக் ஆன் போத் சைடுன்னு எடுத்து தான்டா தம்பி செய்யணும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்து தான் செய்யணும், ரைட்டு? நெக்ஸ்ட்டு டேக்கிங் லாக் ஆன் போத் சைடுன்னு எடுத்தினா லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப், சரிங்களா? பார்த்துக்கோ, எழுதிரு சென்டென்ஸு. sin x ஹோல் பவர் tan x. இப்போ லாக் ரூல் படி இந்த டேன் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வந்துடும். அப்போ ஃப்ரண்ட்டில் இப்படி வந்துச்சுன்னா tan x இன்ட்டு லாக் ஆஃப் sin x அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த tan x இங்கே இருக்கக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். அப்போ லாக் sin xன்னு எழுதிட்டு ஓகே கீழே 1/tan xன்னு எழுதிக்கோ. 1/tan x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, குட். இப்போ ரெண்டு சைடு லிமிட் சேர்க்க போகிறேன். அப்போ லிமிட்டு x டென்ஸ் டு π/2. ஓகே, ரைட். லாக் ஒய் இங்கே இருக்குது, லாக் ஒய் இருக்குது இந்த சைடு, ரைட்? இந்த சைடு சேர்க்கையில் ரைட் சைடில் லிமிட்டு x டென்ஸ் டு π/2 லாக் sin x/1/tan xன்னு இருக்குது. ஓகே, குட். இப்போ π/2 அப்ளை பண்ணி என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். sin π/2 இந்த இடத்துல போட்டோம்னா sin 91 log 1 0 ஆயிரும். அப்போ 0/0 ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, குட். கொஞ்சம் பொறுமையாக கரெக்ட் பண்ணிக்க. sin 90ன்னு அர்த்தம். sin 90னா 1. அப்போ log 1னா 0, log 0னா தான் 1. மாற்றி ஆப்போசிட்டில் யோசிக்கணும், மறந்துடக்கூடாது. log 0னா 1 வேல்யூ, log 1னா 0, log 0 ப்ளஸ் அப்படின்னா இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மறந்துடாதீங்க, ரைட்டு? இப்போ பை L'Hopital ரூல் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட்டு x டென்ஸ் டு π/2 அந்த கேப்பில் எழுதிக்கும். log x அப்படின்னா 1/x அப்படின்னு தான். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, sin x இருக்குது. அப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், cos xன்னு வந்துடும். டிவைடட் பை 1/tan xன்னு இருக்குது. என்ன இருக்குது, 1/tan x அப்படின்ட்டு இருக்குது. 1/tan x அப்படின்றத என்ன எழுதுவீங்க, cot xன்னு எழுதுவாங்க. 1/tan x அப்படின்றத வந்து நம்ம ட்ரிகனாமெட்ரி படி எழுதினோம்னா என்ன வந்துடும், cot xன்னு வந்துடும். அப்போ இந்த cot xை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d ஆஃப் cot x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல எழுதையில் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இந்த ரைட் சைடில் ஓரத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன், இதை நோட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்க. சரியா, மறந்துடாத. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடாது. ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். லிமிட் x டென்ஸ் டு π/2. இதில் என்ன வரும், cos x/sin x அப்படின்னு வந்துடும். cos x/sin xன்னு வந்துடும். இன்ட்டு இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா 1/ என்ன வந்துடும், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேயா, ரைட். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, மேலே போட்டுக்கலாம், இல்லை கீழே போட்டுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். மைனஸை விட்டுறாத, மைனஸை விட்டுறக்கூடாது, அது வேணும், ஆன்சரில் சேரணும்ல, ரைட்? இப்போ அடிக்கலாமா அப்படின்னு பாரு. இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, 1/ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சுப்பார். 1/ லிமிட் x டென்ஸ் டு π/2 மைனஸ் காஸ் எக்ஸ் பை என்ன இருக்குது, சைன் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, இன்ட்டு 1/ கொசிகன் எக்ஸ்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட் x டென்ஸ் டு π/2 இருக்குது, மைனஸ் இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது, ஒரு சைன் எக்ஸ் வரும், 2 ஸ்கொயர் இருக்கனால. இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். இந்த எக்ஸுக்கு போல் அப்ளை பண்ணணும், காசுக்கும் சைனுக்கும் அப்ளை பண்ணுறோம். ஆனால் ப்ராடக்டில் இருக்குது, ஏதாவது 1 0 ஆனாலும் 0 ஆயிரும். அப்போ sin π/2னா 1, cos π/2 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரிங்களா, அப்போ ஆன்சர் எடுக்கையில் 0ன்னு வந்துடும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, லிமிட் x டென்ஸ் டு π/2 அப்படின்னு இருக்குது.
லாக் ஒய்ன்னு இருக்குது. இப்போ லாகை வெளியே எடுக்கணும்னா பை காம்போசிஷன் ரூல் அப்படின்னு எழுதி அந்த ரூல் படி எழுதிட்டு வெளியில் லாக் எடுத்துக்கோ. உள்ளே என்ன வந்துடும், லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது லாகரதமிக் ஃபார்ம் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஈன்னு எழுதிட்டு இதை உள்ளே கொண்டு வந்துட்டு இதை வெளியில் கொண்டு போகணும். அப்போ வெளியில் போகையில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஓகே ஒய் அப்படின்னு அர்த்தம். மொத்த செட்டு வெளியே வந்துருச்சு. இங்கிட்டு ஈன்னு இருக்கும், பவரில் மேலே 0 வந்துடும். அப்போ e⁻0னா 1 அப்படின்னு அர்த்தம். 1. அப்போ மாற்றி எழுதிக்கிறேன் ஆன்சருக்கு தந்தாப்புல. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது ரீப்ளேஸ் பண்ணால் sin x ஹோல் பவர் என்ன இருக்குடா தம்பி tan x அப்படின்னு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒழுங்காக படிச்சுக்கோ, மறந்துடாத. ஒன்ஸ் எழுதி பார்த்துரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.